ஒருவேளை இந்த அக்காடு ஹோட்டல் மீட்டிங்கு எடப்பாடி பழனிசாமி அழைத்தால், அங்க விஜயே நேரடியா ஒரு வேளை வந்தால், அல்லது விஜய் கட்சியிலிருந்து அவங்க பிரதிநிதிகள் வந்தால், அதிமுகவுக்கும், தாவேகாவுக்குமான கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குங்கிறதுல நல்லா தெரிஞ்சு போயிடும். இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி குரலை ஒலிக்கப் போகிறார்களா? கட்டிப்பிடிச்சு வாழ்த்து சொல்லிக்க போறாங்களா? கைய குலுக்கிக்க போறாங்களா? சிரிச்சுக்கிட்டே பிரஸ்ஸ மீட் பண்ணுவாங்களா? இதெல்லாம் நமக்கு தெரியாது. என்ன வேணா நடக்கலாம். அரசியல் கூட்டணி என்பது எல்லாமே திடீர் திடீர்னு நடக்கக்கூடியது தான். நேத்து கூட தேவர் சிலைக்கு மாலை போடுறதுக்கு வரும்போது, வைகோ திடீர்னு சீமான கட்டிப்பிடிச்சுக்கிட்டு கொஞ்சுறாரு. அதனால கூட்டணி வருமா அப்படின்னு கேட்டா தெரியாது. பட் இணக்கமான ஒரு உறவு வரும். அந்த மாதிரி ஒருவேளை அதிமுகவும், விஜயும் கூடி குலாவி அந்த அக்காடு ஹோட்டல் மீட்டிங்ல இருந்துட்டாங்க என்றால், இது என்ன ஆகும்னா, ஜெயலலிதா இருக்கும்போது விஜயகாந்தனுடைய கட்சிய வச்சுக்கிட்டு, அதிமுக கூட்டணிய வச்சுக்கிட்டு ஒரு பெரிய வெற்றிய நடத்தி காட்டுனாங்க. அந்த மாரி விஜயகாந்தனுடைய இடத்துல விஜயகாந்த் கட்சியையும் சேர்த்து வைத்துக்கொண்டு, விஜயையும் வைத்துக்கொண்டு, பிஜேபியும் வைத்துக்கொண்டு, அதிமுக தலைமையில போகும்போது, அந்த வெற்றிய உறுதி செய்யுன்ற எண்ணத்துல எடப்பாடி இருக்கிறதுனால, இந்த நிமிஷம் வரலாம் ஒரு பேச்சுவார்த்தை தான் நடத்தலன்னு சொல்லிட்டு இருக்காரு.